ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிங்கா சபஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐசிஐசிஐ பேங்க் ₹4 கிரெடிட் கார்டை பற்றி உள்ள ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பெனிஃபிட் ஃபீச்சர்ஸை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நம்ம கார்டு வந்து டெலிவரி ஆகியிருக்கு. அதில் அட்ரஸ் காரியங்களெல்லாம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்க முடியுது. வாங்க நமக்கு அன்பாக்சிங் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை பீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இலகிடும். இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு கவர், ஒரு பேப்பர், ஜஸ்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை. பட் இந்த கவரில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு நமக்கு பார்ப்போம். ஜஸ்ட்டு நமக்கு இதில் உள்ள சில பெனிஃபிட் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளது. அப்புறம் வந்து ஆப்போசிட் சைடில் இந்த நம்மளோட கிரெடிட் கார்டை வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் நிறைய பெனிஃபிட்டை பற்றியும் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டையும் இதில் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நல்ல ஸ்டைலிஷாக இருக்கும்போது இருக்குது. அந்த ஹைட் பண்ணுறதுக்காக இந்த நம்பர்ஸ் சேஃப்டி ப்ரொப்ஸை ஒட்டி விட்டுருக்காங்க. ஜஸ்ட் நமக்கு வேணும்னா இதை வந்து இந்த மாதிரி இலக்கிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் நமக்கு இப்போது ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் டொமஸ்டிக் ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே லான்ச்சஸ் ஈச் ஒன்ஸ் பர் குவார்ட்டருக்கு நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, புக் மை ஷோ அண்ட் ஐநாக்ஸில் வந்து நமக்கு வந்து 25% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப் டு ₹100. அந்த ₹100 தான் அதில் வரும், அந்த 25 தான். அப்புறம் வந்து ஏர்ன் 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆன் எவ்ரி ₹100 ஸ்பெண்ட் ஆன் யுவர் கார்டு. ₹100 நமக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது அந்த கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது. அதாவது இது எதுக்கெல்லாம் பொருந்தாதுன்னா ஃபியூலுக்கும் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் இன்சூரன்ஸையும் தவிர மீது எதுக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதில் ஒரு ரிவார்ட், அதாவது அடுத்தது ஏர்ன் 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் எவ்ரி 100 ஸ்பெண்ட் ஆன் யூட்டிலிட்டிஸ் அண்ட் இன்சூரன்ஸ். அதாவது இங்கே வந்து 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது, 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டிஸுக்கும் இன்சூரன்ஸுக்கும் 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு. இதில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் மைல் ஸ்டோன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2000 கொடுக்குறாங்க மைல் ஸ்டோன் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். எவ்வளோன்னா நமக்கு வந்து பர் 2 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த கார்டுக்கு கிடைக்குது. அதாவது 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எப்போன்னா நீங்கள் வந்து 1 lakh யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி அதுவும் அப் டு 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரை கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து தேர் ஆர் இன் ஆனிவர்சரி 1 இயரில் நீங்கள் வந்து 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப்படி நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் அடுத்ததுக்கு மேலே நீங்கள் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உள்ள பெனிஃபிட் என்னென்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது, 2 lakhs கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் வந்து ஃபியூல் சர்சார்ஜ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. பிட்வீன் 400 4,000 வரைக்கும் பண்ணிங்கன்னா 1% உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஐ மொபைல் பே ஆப்பில் போய்ட்டு கோ டு சர்வீஸில் போய்ட்டு பின் சர்வீஸ் கொடுத்து ஜென்ரேட் கிரெடிட் கார்டு பின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஈஸியாக வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் நீங்கள் இதில் இந்த பிகரில் காட்டுற மாதிரி ஈஸியாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் ஐ மொபைல் பே ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் கிரெடிட் கார்டு ஃபாரெக்ஸ் சூஸ் கிரெடிட் கார்டு மேனேஜ் கார்டில் எனேபிள் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி எல்லா செட்டிங்ஸ் தான் ஐ மொபைல் பேயில் உங்களுக்கே வந்துடும். இந்த கார்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னிலேருந்து. பட் ஒரு பெஸ்ட்டு கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு யூபிஐ வேரியன்ட் நமக்கு இதில் வந்துருக்கு. அப்படின்னா யூபிஐயை வந்து நம்ம கூகுள் பே, பேடிஎம், ஐஃபோன், ஃபோன்பேல எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம இதை வந்து பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் நிறைய பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு இந்த கார்டில் வந்து இருக்கிற இந்த ஓப்பன் பாக்ஸ் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஆஃபர் தான் இருக்குன்னு காமிக்குது. பட் என்னெல்லாம் பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது, எப்படிலாம் இருக்குதுன்னு பெஸ்ட்டாக என்னென்னா நம்ம அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக இதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் டீட்டெயிலாக. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.